வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே, இன்றைக்கான நிழல் உலக செய்திகள். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கான செய்திகளை தெரிஞ்சுப்போம். தேமுதிக மற்றும் திமுக கூட்டணி பின்னணியில் நடந்த ரகசிய டீல். தமிழக அரசியல்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு மெகா திருப்பம் நடந்திருக்கு. அதிமுக பக்கம் செல்வார்னு எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இப்போ திமுக கூட்டணியில கரம் சேர்ந்திருக்காங்க. அரசியல் வட்டாரத்தை அதிர வச்ச இந்த முடிவோட பின்னணி என்னன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அதிமுகவுடன் தான் பேச்சுவார்த்தை நீண்ட நாட்களா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா தேமுதிக முன்வைத்த பிரதான கோரிக்கையான ஒரு ராஜ்யசபா சீட் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து பிடி கொடுக்கவே இல்லை. உறுதி அளிக்கப்படாத காரணத்தினால அங்கேயே பேச்சுவார்த்தையை முட்டுக்கட்டையில நிறுத்திட்டாங்க. இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்ட திமுக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் நேரடியா பேச்சுவார்த்தையில இறங்கினாங்க. பிரேமலதாவிடம் ரகசியமா பேசப்பட்டதுல தேமுதிக நீண்ட கால ஆசையான ஒரு ராஜ்யசபா சீட்டு திமுக தரப்பில் பச்சை கொடி காட்டப்பட்டுடுச்சு. அவங்களுக்குள்ள நடந்த டீலிங் தேமுதிகவின் கோரிக்கையான மொத்த இடங்கள் 10 சட்டமன்ற தொகுதிகள் திமுகவால உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட நீண்ட கால ஆசையான ஒரு ராஜ்யசபா சீட்டும் உறுதி அளிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய கேள்விக்குறி என்னவா இருக்கு அப்படின்னா, ராஜ்யசபா சீட் உறுதி அளிக்கப்பட்டுடுச்சு சரி, ஆனா தேமுதிகவின் விருப்பமான அதே 10 தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கப்படுமா? குறிப்பாக அவங்க கேட்கும் வின்னிங் பெல் தொகுதிகளை திமுக விட்டு கொடுக்குமா என்பது இப்போதைய $1,000,000 கேள்வியா இருக்கு. கேப்டன் இல்லாத முதல் பெரிய தேர்தல்ல பிரேமலதாவின் இந்த ராஜ்யசபா வியூகம் தேமுதிகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லுமா? இதை நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. தேமுதிகவை கழட்டிவிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ கையில் எடுத்திருக்கும் ஆயுதம் டாக்டர் ராமதாஸ் அணியான பாமக. இது சாதாரண நகர்வு அல்ல. எடப்பாடியோட மிக கணிப்பான மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு அரசியல் வட்டாரத்துல கூறப்படுது. அதிமுகவோட கோட்டை கொங்கு மண்டலமா இருந்தாலும் பாமகவோட பலம் வட தமிழகம். குறிப்பாக வன்னியர் சமூக ஓட்டுகள் அதிகம் உள்ள வட தமிழகத்துல பாமகவை உள்ள இழுப்பதன் மூலமா அந்த பகுதி ஓட்டுகளை ஒட்டு மொத்தமா தங்கள் பக்கம் திருப்ப இபிஎஸ் திட்டமிட்டு இருக்காரு. திமுக பக்கம் டாக்டர் ராமதாஸின் அணியான பாமக செல்லக்கூடும்னு பேச்சுக்கள் எழுந்த போது சத்தமே இல்லாம காய்களை நகர்த்தி இருக்காரு இபிஎஸ். போனா போகட்டும்னு தேமுதிகவை அலட்சியமா விட்டுவிட்டு தங்களுக்கு தேவையான பலத்தை பாமக மூலம் உறுதி செஞ்சிருக்காரு. இது வரும் தேர்தல்ல திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலா அமையும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கூட்டணி கணக்குகள் ஒரு புறம் இருந்தாலும் எடப்பாடியோட இந்த ரிஸ்க் எடுக்கும் குணம் அதிமுக நிர்வாகிகளுக்கு இடையில ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்குதான். வன்னியர் கோட்டை இனி அதிமுகவோட வசமாகுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.